ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அ சேனல் ஓட்ட இன்ஜின். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைலில் பீஃப் குழம்பு வைக்க போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி வச்ச பீஃபை குக்கரில் வச்சுட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா மல்லித்தூள், தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் உப்பும் கொஞ்சம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இஞ்சியும் பூண்டுமே சின்ன சின்னதாக வெட்டி வச்சதை போட்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாவையும் வெட்டி வச்சு அதையும் போட்டுட்டு, லெமன் வந்து ஒரு ஒரு கொஞ்சம் சாறை பிழிஞ்சு விட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் கிளறினீங்கன்னா மசாலா நல்லா ஊறினதுக்கப்புறமா கொஞ்சோண்டு தண்ணி 1 கிளாஸ் இல்லை அரை கிளாஸ் ஊற்றிக்கோங்க. ஊற்றுனதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு 5 to 6 விசில் வரைக்கும் வைங்க. அது கறியுடைய பதத்தை பொறுத்து இருக்குது. வச்சதுக்கப்புறமா அடுத்த ப்ராசஸ் எடுத்து அதை வச்சுட்டு, அடுத்த ப்ராசஸ் அடுப்பை பற்ற வச்சு கடையை வச்சு எண்ணெயை ஊற்றி இஞ்சி அப்புறமா பூண்டும் வெட்டி வச்சுருந்தீங்களா போட்டுட்டு, வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் திரும்பவும் மல்லித்தூள், தனி மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்கோங்க. கொஞ்சம் சால்ட்டும் அதுக்கு அந்த டைம் உங்களுக்கு பத்தலைன்னா போட்டுக்கிறதா இருந்தால் போட்டுக்கலாம். நல்லா வதக்குனதுக்கப்புறமா நீங்கள் குக்கரில் வச்சுருந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு, கறியும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு, அதை நல்லா கொஞ்சம் வேக வச்சதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறமா பெப்பர் போட்டுட்டு கமன்னு எடுத்திங்கன்னா கேரளா ஸ்டைலில் பீஃப் குழம்பு ரெடிங்க. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க. மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.